எதுக்குங்க இந்த ரேஸ் கீஸ் எல்லாம் நமக்கு தேவையாங்க? நமக்கு இது அதுல ஒரு போஸ்டர் பார்த்தேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சைடு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் காரை ரேஸ் அஜித் மாதிரி எல்லாம் இதுக்குதான் பிரயோஜனப்படும் இந்த ரேஸ், தவிர தமிழ்நாடுக்கோ இல்ல வேற எந்த துறைக்கோ அது பிரயோஜனப்படாதுங்க. அது வேஸ்ட், யூஸ்லெஸ். போவோம் கார் ரேஸ் இல்லாம போட் ரேஸ் ஆமே. இன்னைக்கு ஈவினிங் வந்து போட் ரேஸ் நடக்குதுன்னு சொல்றாங்களே. ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு. நான் போனேங்க, அந்த சைடு தான், சென்னை சென்ட்ரல் சைடு தான் போனேன். அது என்னமோ அந்த கார் ரேஸை யாரும் பார்க்காத மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. ஃபுல்லா தகரம் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அந்த சைடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அவ்வளவு சீக்கிரட்டா பண்றாங்கன்னு தெரியல. யாராவது பாத்துடுவாங்களா என்னன்னு தெரியல, இல்லாதான் திராவிட மாடலாம் தெரியல. ஏங்க ஒரு கார் ரேஸ் நீங்க வந்து நடத்துறீங்கன்னு வச்சுப்போமே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே? ரோட்ல தானே நடக்குது, அதுக்கு எதுக்கு டிக்கெட் காசு? கரெக்டா நான் கேக்குறது எங்க ஸ்டேடியம்ல நடக்கிறது நீங்க வந்து காசை போடுறீங்க, அர்த்தம் இருக்கு. ரோட்ல நடக்குது கார் ரேஸ்ன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அது நடத்துறதே தப்பு, தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். சரி, அது மேல நீங்க வந்து நடத்துறீங்க, உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குது, நீங்க நடத்துறீங்க வச்சுப்போமே, எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கு இன்னும் 1000ன்றாங்க, 10,000ன்றாங்க, 20,000ன்றாங்க. எவ்வளவுனா 3000. எதுக்கு? பாக்குறதுக்கா? அதுவும் நைட் டைம். அதே நீங்க பாருங்க, ஓமந்தூரார் மருத்துவமனையில நீங்க பாருங்க, கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. ஓமந்தூரார் மருத்துவமனையில எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் மீடியா எல்லாம் போய் பாருங்க, வேற ஏதாவது கேட் வச்சிருக்காங்களா சொல்லணும். ரோட்ல இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத ஒண்ணு.